ஒருவேளை நீங்க 500 ஷேர்ஸ் வாங்குனீங்கன்னா நீங்க அதுல இருந்து ஒரு 600 700 இல்ல 1000 வரைக்கும் ப்ராஃபிட் பார்க்க நினைக்கலாம். அதுல நீங்க கிரேட் ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம், லைக் 1000. ஓகே, அதுல பணம் 200ல இருந்து 500 வரைக்கும் குறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ரிஸ்க் சேர்ந்தது தான் இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு ஸ்டாக் வாங்கி அந்த கம்பெனியோட பார்ட்னர் ஆகுறீங்க. ஓகேவா? அதனால அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட்ல லாஸ் ஆகும்போது உங்களுக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இதுக்கு காரணம் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஏன்னா இப்போ என்கிட்ட ஒரு கம்பெனி இருக்குன்னா அதோட ப்ராடக்ட் டிமாண்ட் கம்மி ஆச்சுன்னா அது அந்த கம்பெனியோட தப்பு இல்ல. இது ஏன் நடக்குதுன்னா வேற ஒரு கம்பெனி இதை விட இன்னொரு பெட்டர் ப்ராடக்டா மார்க்கெட்டுக்கு வாங்கியிருப்பாங்க. அப்போ கன்சியூமர்ஸும் மற்ற கம்பெனிஸ் மேனுஃபேக்சர் பண்ற ப்ராடக்ட்ஸை வாங்க நினைப்பாங்க. அதனால நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பிசினஸ் மாடலை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பிசினஸ் மாடல் நல்லா இருக்கிற ஃபண்டமெண்டல்ஸ் அதிகமா இருக்கிற கம்பெனில இன்வெஸ்ட் பண்றது தான் நம்ம பிரைமரி கோல்.